பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னடி என்கிட்ட சொல்லாம கூட வந்திருக்கீங்க? ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நான் எப்படி வராம? அந்த நல்ல விஷயம் எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அம்மா தான் சொன்னாங்க, வேற யார் சொல்ல போறா? எனக்கு அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டியா? பிடிக்காமலே அங்க பிடிக்குதுன்னு சொன்ன. சொல்லுங்க மேடம், எதுக்கு பிடிக்குதுன்னு சொன்னீங்க? அப்புறம் எனக்கு ஒரு பொருள் சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பி டார்ச்சர் பண்றது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ சொல்றேன் எனக்கு அவரை பிடிச்சிருக்குதான். உங்க இஷ்டத்துக்கு கோவத்துல முடிவெடுத்துருங்க, அப்புறம் கஷ்டப்பட போறது நீதான். பரவாயில்ல, கஷ்டப்பட்டுட்டு போறேனே. நானா ஓகே சொன்ன வாழ்க்கை தானே, அதெல்லாம் பிரச்சனை எதுவும் இருக்காது. இது பிடிக்காம ஓகே சொன்ன வாழ்க்கைடி. எனக்கு ஓகேனா ஓகே தான், அதுக்கு மேலலாம் ஒண்ணும் பேச தேவையில்லடி. அத நீ கேட்கல, ருத்ரனே ஓகே சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? உனக்கு ஓகேவா இல்லையா நீ பாக்கணும். ருத்ரன் ஓகே சொன்னா நீ ஓகே சொல்லிட்டியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நானாதான் ஓகே சொன்னேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஓகே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எப்படி பார்த்த உடனே அவர் என்ன ஏதுன்னு தெரியாம பிடிச்சிருச்சா? எனக்கு பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அம்மா சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன்னா அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையை நான் தானே தேடிட்டு போகணும். ஓகேடி, என்ன திடீர்னு ஓகே சொல்லிட்டேன்னு தான் நான் கேக்குறேன். இத்தனை நாளா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன், நீ இன்னைக்கு என்ன ஓகே சொல்ற? இத்தனை நாளா நான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஓகே சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இத்தனை நாளா என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருந்த? முதல்ல என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீ முதல்ல கேள்வி கேக்குறது நிப்பாட்டடி. அப்பா அம்மாவுக்கு இதுதான் ஓகேனா ஓகே, அவ்வளவுதான். அப்பா அம்மாவுக்கு ஓகேனா நீ சொல்லவே மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா அப்பாவுக்கு ஓகேன்னு சொல்லி நீ ஓகே சொன்னியா? ருத்ரனுக்கு ஓகே சொல்லி நீ ஓகே சொன்னியா? சொல்லடி, ருத்ரன் ஓகே சொன்னதானே நீ சொன்ன. ஏன் எனக்கு சுய புத்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லையாடி? ஏன் நானா யோசிச்சு ஓகே சொல்லக்கூடாதா? அம்மா அப்பாவுக்குனா இத்தனை மாப்பிள்ள வரும்போதே நீ சொல்லியிருப்ப. எல்லாத்துக்கும் நீ குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தடி. இந்த மாப்பிள்ள கிட்ட குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாதுடி. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லடி. இதுக்கு முன்னாடி வந்த மாப்பிள்ளைக்கும் தான் எதுவுமே இல்ல. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தை தூக்கி சொன்னி. அவன்கிட்ட ஏதோ இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். இவன்கிட்ட ஏதாவது இருந்திருக்கணும், நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். இது இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதுல உனக்கு என்னடி? எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ செய்யக்கூடாதுன்னு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படியே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், எனக்கு ஓகே தான். சரி, சிரிச்சுட்டே அந்த மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வா பாப்போ. நான் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னா ஐ லவ் யூ மட்டும் தான் சொல்லிட்டு வா போ. சிரிச்சுட்டே போய் சொல்லிட்டு வா. என்னால ஐ லவ் யூ சொல்ல முடியாது. ஏன், உனக்கு பிடிச்சிருக்கு தானே? போ ப்ளீஸ், தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதடி. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டே நல்லா தான் இருப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா அவ்வளவு சந்தோஷத்தை எனக்குள்ள நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. போதும். இல்ல, எனக்கு புரியல, என்ன நிறைய பேர் சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க? நான் கேட்ட கேள்விக்கு மனசு நிறைஞ்சு பதில் சொல்லிட்டாங்க. போதுமா? போதும்டி, நீ எனக்கு பதில சொல்ல முதல்ல. என்னதாண்டி உன் பிரச்சனை? ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அப்புறம் ஏண்டி உனக்கு பிரச்சனை? என் ஃப்ரெண்டுக்கு நல்ல காரியம் நடக்க போது ஓகே தான். என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சி நல்ல காரியம் நடந்தா தானே எனக்கு பிடிக்கும். நான் எப்பமா பிடிக்கலன்னு சொல்றேன்? எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்டி. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இதுக்கு மேலே அப்பா அம்மா கிட்ட ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? ஹாஸ்பிடல்ல பேசும்போது வேணாம்னு சொன்ன நீ. நீயும் தான் மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள ஓகே சொல்லடி நீ சொன்ன, அதனால தான் ஓகே நான் சொன்னேன். நீ சொன்ன, ருத்ரன் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்கல்ல. ருத்ரன் நான் சொன்னா உனக்கு ஓகேவா? அதான் ரெண்டு பேரும் மாப்பிள்ள நல்லவருன்னு சொல்லிட்டீங்கல்ல, போதும். அது நான் சொன்னனால ஓகே சொன்னியா, இல்ல ருத்ரன் சொன்னனால ஓகே சொன்னியா? நானா தான் ஓகே சொன்னப்பா. நீ உன் வாயில தான் சொன்ன, யார் இல்லன்னு சொன்னா? ஆனா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு எனக்கு தோணுதே. நீ பேசாம ஊருக்கு கிளம்பி போறியாடி? எப்ப எனக்கு கல்யாணமா அன்னைக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், அன்னைக்கு மட்டும் வா. போதும். என்னாலாம் போக முடியாது, என் ஃப்ரெண்டுக்கு துணையா நான் இருக்கதான் செய்வேன். அப்ப இருக்கிறது வந்து அமைதியாரும் இதை பத்தி பேசவே வேண்டாம். எனக்கு ஓகேனாலதான் நான் சொன்னேன். இன்னமும் எத்தனை நாளைக்கு அம்மா கிட்ட பிடிக்கலன்னு சொல்றது? அம்மா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, காதலிக்கிறியான்னு கேட்பாங்க, அதெல்லாம் தான் என்கிட்ட எதுவுமே இல்லையடி. சரி, எந்த காதலுமே இல்ல? உனக்கு காதலே இல்லையா? எனக்கு காதல ஒரு மண்ணும் இல்ல. போதுமா? அப்புறம் ஏன் இத்தனை மாப்பிள்ளை வேணாம்னு சொன்ன? அதான் சொன்னனே, அப்பல எனக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்ல. இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு முழு விருப்பமா இருக்கு. எப்படா கல்யாணம் பண்ணிட்டு போவோன்னு இருக்கு. ஏதோ போடி, என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நீயும் ருத்ரனும் என்ன பேசுறீங்கன்னு கூட எனக்கு புரியலப்பா. இதுல ஏடி ருத்ரன் எழுக்கிற? அவன் தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? ஓ, உன் ஃப்ரெண்ட் ஓகே சொல்லிட்டா ஓகேவா? நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் ஓகே சொல்லிட்டான். உன்கிட்ட கேட்டேன், நீயும் ஓகே சொல்ல, நல்ல மாப்பிள்ளன்னு சொன்ன, நான் ஓகே சொல்லிட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்லதுதான் நடக்க போது. விட சீக்கிரம் இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிரும். திரும்பி அந்த ஹாஸ்பிடல் போக மாட்டேனா எதுவும் எனக்கு தெரியல. ஏன் மேடம், கல்யாணம் பண்ணிட்டு போனா ஹாஸ்பிடல் வர மாட்டீங்களா? தெரியல, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசும்போது அவர் இங்க இருக்க போறது கிடையாது. பின்ன எங்க போறாரு? எங்களை விட்டுட்டு எங்க போகலாம்னு நினைச்சிட்டு இருக்க நீ? எங்கேயாவதுனா புரியலையே. இங்க பேசவே இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இதுக்கு மேலே இங்க
வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. நீ எப்ப எங்களை விட்டுட்டு அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் பேசுன? அதெல்லாம் பேசின, அவர் இங்க இருக்க போறது இல்லையா? அப்ப நான் போய் கேட்டுட்டு வரட்டுமா உன்னை இங்கே இருக்க வைக்க சொல்லிட்டு? வேணாண்டி, ஹாஸ்பிட்டல் போனா பழைய நினைவுகளா வரும், அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. மொத்த பழைய நினைவையே தூக்கி போட்டுட்டு போலான்னு நான் இருக்கேன். தயவு செஞ்சு வேண்டாம். பழைய நினைவுகள்னா எனக்கு புரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. என் மண்டையை போட்டு குழப்பிடு, அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லு நீ. அதெல்லாம் சொல்றல, ஒண்ணுமே இல்ல, சும்மா சொன்ன அவ்வளவுதான். அப்ப இந்த ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ண. முன்னாடி எல்லாம் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அப்ப சொன்னேன், இப்ப போற நிலைமை வந்துருச்சு, போய் தான் ஆகணும். உன்னை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டாங்க, அப்ப மட்டும் போல. அப்ப போக கூடாதுன்னு தோணுச்சு, இப்ப போகணும்னு தோணுது. போதுமா? அப்ப கல்யாணம் ஆனா நீயும் மாறிடுவ. கல்யாணம் ஆனா யாரா இருந்தாலும் மாறிதான் ஆகும். இப்ப என் ஃப்ரெண்டும் மாறிடுவாள. அப்ப அதுக்கு முன்னாடி மட்டும் என்னென்ன பேசினேன்? அப்ப பேசினா அப்ப போற நிலைமை வரல, இங்கேயே இருக்கலாம்னு நினைச்சேன். இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு? இப்ப ஏன்னா இந்த மாப்பிள்ளை இந்த ஊரு கிடையாது. போதுமா, விடு. அவர் இந்த ஊர் இல்லைன்னா இந்த ஊரை விட்டு மொத்தமாவே கிளம்பிடுவல. அம்மாவும் ஃப்ரெண்டெல்லாம் விட்டுட்டு கிளம்பிடுவேன். போய் தாண்டி ஆகணும், தயவு செஞ்சு விடுடி. அத பத்தி பேசாத, எனக்கு கடுப்பா இருக்கு. அம்மா எங்க போறாளா உன் ஃப்ரெண்டு? இந்த ஊரை விட்டு போறாளாம். ஏண்டி என்னாச்சு? இந்த ஊரை விட்டு ஏன் போற? போகணும்ன்ற நிலைமை வந்துருச்சுடா, அதான் போறேன். ஏன் அந்த மாப்பிள்ளை இங்கதான் இருப்பாரு, அப்படி ஏதோ பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட. இல்ல, என்கிட்ட வேற மாதிரிதான் பேசினாரு. வா, நான் என்ன பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடு. அவருக்கு எது நல்லதோ அதை செய்யிட்டு விடு. எனக்கு இங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், நான் போய் பேசுறேன்டி. அவளுக்கு இப்ப பிடிக்கலையாண்டா. ஏன் என்னாச்சு? அவங்க அம்மா கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா, அதான் காரணம்னு அவ சொல்றா. அத நம்புற மாதிரி எனக்கும் ஒண்ணும் புரியல. வேண்டா ருத்ரன், எதுவும் பேச வேணா, விடு. ஏன்னா யாரா இருந்தாலும் போய் தானே ஆகணும். போற பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆமாமா, உனக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு தானே. நீ மட்டும் இந்த ஊர்லயா இருக்க? படிச்சு முடிச்சுட்டு வந்துருவேண்டி. நீ படிச்சு முடிச்சுட்டு வா. அது இல்லாம நீ படிக்கவும் போலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி விட, ஒரு டிகிரி வாங்குவல, அது போதும் எனக்கு. நீ இந்த ஊருக்கு வா, அதுக்கப்புறம் நான் வரேன். அப்ப என்ன விட்டுட்டு தனியா போலான்னு பிளான் போட்டியா? நீங்களும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் நான் இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது கண்ணுக்கு. சோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஓகேவா? உனக்கு பிடிச்ச பொண்ணே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன் ஏதாவது ஒரு பொண்ணு பிடிக்குதுன்னு நான் சொன்னானா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் சொன்ன? இல்லடி, இவனுக்கெல்லாம் எந்த பொண்ணு எது சொன்னாலும் புரியாதுல, அதான். இவனுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ, அந்த பொண்ணு பேசுறது புரியுதோ, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாண்டா, எனக்கு பைத்தியம் தான், விடு. தெரியலடா, அவ கொஞ்சம் பைத்தியமா வளரிட்டு தான் இருக்கா. என்னாச்சுன்னு அவளுக்கே தெரியல போல. இது விருப்பம் இல்லாம நடந்துச்சுல, அதனாலதான். அப்ப வேணாம்னா வேணாம்னு சொல்லி. அதுதான் சார், ஓகே சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. இவளும் சொல்லிட்டா, அப்புறம் என்னடா எனக்கு பிடிக்காத விஷயம்? எனக்கு பிடிச்சிருக்குடா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. போதுமா? இதே தாண்டா இவ அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கு. அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல. பிடிச்சிருக்குன்னு சொன்னா விட்டுருங்களே. அதை ஏன் இவ்ளோ டைம் கேக்குறீங்க? பிடிச்சிருக்குன்னு சொன்னது ஒரு தப்பா? எனக்கு தப்பு தாண்டி. காதலி வெளியில சொல்ல மாட்டா இவ, அவனும் சொல்ல மாட்டா. எனக்கு இவங்க லவ் பண்றாங்களானே எனக்கு டவுட்டா வந்துருச்சு. இவங்க லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இந்த மேரேஜுக்கு சிம்ரன் இருக்காதனே? இல்ல அவளும் ஒரு விட்டு போயிட்டான்னு ஒதுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுல, சிம்ரன் வருவா. என்னடா நீ இந்த பக்கம் வந்து திரும்பி யாரையாவது காயப்படுத்திட்டு போலான்னு வந்தியா? என்னடி ஆச்சு? அவளுக்கு நட்டு கலந்துருச்சுடா, வேற ஒண்ணும் இல்லடா. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஓகே சொன்னதுல இருந்து அவ இப்படிதான். என்ன பேசுறான்னு தெரியாம என்கிட்டயும் வளர்றா, உன்கிட்டயும் வளர்றா. நான் வளரலாம் இல்ல, கரெக்டா தான் பேசு. ஆமாம்மா, நீ கரெக்டா பேசுவ. நான் வெளியில மட்டும் சொல்லிக்க மாட்டேன். சும்மாடா விளையாண்டேன், நான் உன்கிட்ட விளையாடுறதானே, அதான் சும்மா விளையாண்டேன். விளையாடுற மாதிரி சத்தியமா தெரியலடி. சீரியஸா அவனை பிடிச்சி திட்டுற மாதிரி இருந்துச்சுடி. நீ ஏதாவது தப்பா நினைச்சியா ருத்ரன்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. அவனுக்கே தப்பா தெரியல, எதுவும் புரியலையே, நீ அமைதியா இரு. அவனுக்கு புரியுதா புரியலையோடி, ஆனா நீ நல்லா திட்டுறன்னு எனக்கு நல்லா புரியுதுடி. அது நல்லாவே தெரியுதுடி. தெரியுதுல, அமைதியா. சரி, எதுக்கு திட்டுறேன்னு சொல்லு. அது தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் தூக்கி போட்டுட்ட விடு. ஆமா, குப்பையில போடுறதுக்கு அது இதுல. நீ என்ன அப்பல இருந்து கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. உனக்கு பிரச்சனை வராம இருந்தா சரிதான். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, ஓகே. இன்னும் உனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கும். நாளைக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. நாளைக்கே வா. ஆமா, அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஒரே வார்த்தையில ஓகே சொல்லிடுவாளே. இன்னும் கல்யாண வேலை நிறைய இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம் வாடி. எல்லாம் தூக்கி மண்டே உடைச்சாலும் ஓடிடு. ஏன்டி நம்ம ஃப்ரெண்ட் கல்யாணம் டி? ரெண்டு பேத்தோட மண்டையும் உடைக்கணும்னு தோணுது, உடைக்கதான் முடியல. சரி சரி, கிளம்புங்க. எனக்கு வேலை இருக்கு, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆமாமா, எங்களை விட இவளுக்கு பெரிய வேலையை கொட்டி கிடக்குதுல. ஆமாமா, எனக்கு வேலை தாண்டி கொட்டி கிடக்குது. கிளம்புங்க, போய் நாளைக்கு நிச்சயத்துக்கான வேலையை பாருங்க, போங்க. சரி, நீ பாத்துக்கோ, நான் வரேன். கிளம்புறது. சரி, ஓகேடி, நானும் போறேன். ஓகே, போ. இங்கதான் பக்கத்துல இருப்போம். வேணா ஏதாவது வேணா கூப்பிடு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி, நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. போறமா துரத்தி விடாது. ஆமா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாருடி. துரத்தி விடுறதா என் வேலை. அம்மா அப்பா அங்க கூப்பிட்டு இருப்பாங்க, போ. ஆமா ருத்ரன், அம்மா அப்பா வரல. இதனால அத்தை மாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் தாராவும் தான் சொல்லுவேன். இப்பதான் எனக்கு அத்தை மாமா புதுசா இருந்தாங்களா, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? ஆமா, அத்தை மாமா எங்க போனாங்க? அவங்க ஈவினிங் மேல வரேன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. நான் பாக்கணும்டா, அதனால தான் கேட்டேன். வருவாங்கம்மா, வருவாங்க. உனக்கு புது அத்தை மாமா வந்துட்டா என் அம்மா அப்பாவை கூப்பிட மாட்டியா? ஏண்டா, அதான் அத்தை மாமான்னு எனக்கு வந்துட்டாங்க. அத்தை மாமா இல்லனா நீ கூப்பிடுவல? ஏ விட. சரி ஓகே, அத்தை மாமா எங்க போனாங்க? அவங்க தான் ஈவினிங் வருவாங்கன்னு சொல்லிட்டேன், நீ அப்புறம் என்ன? சரி ஓகே, நீங்க போங்க, நான் பாத்து. நான் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன். சரி, ஓகே, நீ வா, நான் போ. சரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நாங்க போறோம். சரி ஓகே. டோர் லாக் தான் பண்ண போற, வரும்போது தட்டு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ அம்மா அவங்க
இல்ல வெளியில உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? சரி ஓகே, சரி ஓகே, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே நீ வா. என்னால முடியலடா. நீ ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா எனக்கு ஓகே தாண்டி, ஓகே சொல்லுன்னு. அப்பயும் கேட்ட உனக்கு எந்த ஃபீல்மே இல்லையாடான்னு. ஆனா நீ புரிஞ்சுக்கலடா. ஓகே சொல்லு, ஓகே தாண்டி, நல்ல மாப்பிள்ளன்னு சொல்லிட்டல. எப்படா மனசு வந்துச்சு உனக்கு? நீ என்ன புரிஞ்சுக்கல. ஒவ்வொரு இடத்துலயும் நான் எவ்வளவு டைம் என் காதல சொல்லியிருக்கேன். எல்லா டைமும் நீ விளையாட்டுக்கு சொல்லாதடி, விளையாட்டுக்கு சொல்லாதடின்னு தான் சொன்னேன். சீரியஸா பேசின விஷயத்த கூட நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டல. இப்ப புரியுதுடா நீ என்ன லவ் பண்ணலன்னு. நான் தான் உன்னை துரத்தி லவ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏண்டா உன்னை பார்த்தோம், ஏண்டா உன்னை லவ் பண்ணணும்னு தோணிருச்சு தெரியுமா? உன்னை ஃப்ரெண்டாவே வச்சிருக்கலாம்னு தோணுச்சுடா. எல்லா விஷயத்துலயும் என்ன கண் கலங்க வைக்க மாட்டேன் நீ. நான் காதலுங்கிற ஒரு விஷயத்துல என்ன கண் கலங்க வச்சுக்கிட்டே தாண்டா இருக்கேன் எப்போதுமே. எப்போ நான் என்னோட காதல உன்கிட்ட எல்லாம் சொல்றேனோ அப்பெல்லாம் நீ விளையாட்டுக்கு சொல்லாதன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்ப குடியுமாடா உனக்கு புரியல? என் கண்ணுல காதல் இருந்தது குடியுமா உனக்கு தெரியல? உனக்கு புரியாதுடா, புரியவும் புரியாது. இதுக்கு மேலையும் போதும்டா. இதுக்கு மேல நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான். காதலிச்சது என்னோட தப்பு தானே. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் காதலிச்ச என்னோட தப்பு தானே. உனக்காக வர எல்லா மாப்பிளையும் நான் துரத்தி விட்டேன். அப்ப கூட நான் சொன்னேன், இந்த இடத்துல நீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லடான்னு சொன்னேன். அப்ப கூடயுமாடா உனக்கு புரியல? என் காதல் எப்பவுமே உனக்கு புரியாதுடா. இதுக்கு மேல புரியவும் வேண்டாம்டா இதுக்கு மேல. ஏன்னா என்னோட காதல் மொத்தத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட் மட்டும் தான்டா. நான் திரும்பி பழைய மாதிரி என்னால இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியாதுடா. அதனால மட்டும்தான் கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்க இருந்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன். போன்ல பேசிக்கலாம் போதும். திரும்பி உன் கண்ணை பார்த்தேன்னு வச்சுக்கோ, என்னால முடியாதுடா. பழைய நினைவுகள்லாம் எனக்குள்ள வந்துட்டு போகும். என்னால வாழ முடியாதுடா. போதும்டா. இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லடா. இருக்கவும் மாட்டேன்டா. நான் எவ்வளவு இடத்துல எவ்வளவு டைம் சொல்லி உனக்கு புரியல. இப்ப புரியுது நீ என்ன காதலிக்கவே இல்லைன்னு. சுத்தமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னடா பண்றது? உன் மேல எப்ப காதல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எதுக்காக உன் மேல காதல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீ சொல்லுவேன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேல. சொல்லவும் போறது கிடையாது. இதுக்கு மேல நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்டா. நான் அந்த காதல் ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்டா. நான் இப்போ பேசாம அந்த காதல் வராமலே இருந்திருக்கலாம்ல. இப்ப நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. ஆனா அந்த காதல் என் மனசையே சுக்குநூறா உடைச்சிருச்சுடா. கடவுள் எனக்கு தான் ஒரு பொருள்னு சொல்லி கொடுக்க வந்தாரு. கொடுக்கற மாதிரி வந்துட்டு அதை தூக்கிக்கிட்டாருல. வேண்டாம்டா, போதும். இதுக்கு மேல இந்த காதல் எனக்குள்ள கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலடா. இவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி எல்லான்னு அம்மா அப்பா கிட்ட பேசலாம் நினைச்சேன். அதை நீ சுக்குநூறா உடைச்சிட்டல. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். ஏன்னா உனக்கு என் மேல காதல் இல்லடா. சுத்தமா பேசி வேஸ்ட்டா. இதனால நான் எத்தனையோ மாப்பிளைய பார்த்து எத்தனையோ மாப்பிள்ளை வேணான்னு இருக்கு. அந்த டைம்ல நீ எனக்காக நின்று வேணானே சொல்லிருந்தா சொல்லுவேன். ஆனா இந்த டைம் உனக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீயே உன் வாயால சொல்லிட்டு ஓகே சொல்லிருன்னு. இப்பதான் புரிஞ்சிச்சு. நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தனாலதான் நீ வேணான்னு சொன்ன. அந்த டைம் கூட உனக்குள்ள என் மேல காதல் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது உனக்குள்ள என் மேல காதல்ல ஒண்ணுமே இல்ல. எனக்கு மட்டும்தான் உன் மேல காதல் இருந்துச்சுன்னு இப்பதான்டா புரியுது. எல்லா டைமும் என் கூட இருந்த நீ இந்த டைம் ஓகே சொல்லிட்டல. என் காதல் சுக்குநூறா உடஞ்சிருச்சுடா. இனிமே உன் மேல என் காதல் வரவே வராதுடா. சுத்தமா நீயே கேட்டாலும் திரும்பி என் காதல உன் மேல கொடுக்க முடியாதுடா. சுத்தமா போதும். இதுக்கு மேல எதுவும் வேணாம். இனிமே நம்மளால பாத்துக்கவே முடியாது. பார்க்காம இருக்கிற வரைக்குமே நல்லதுன்னு தோணுதுடா. பார்த்தா பழசெல்லாம் ஞாபகம் வரும். என் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. இதுக்கு மேல என்னையே நான் கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பலடா. நான் அதனால கண்டிப்பா அவர்கிட்ட பேசி இந்த ஊரை விட்டு நான் கிளம்பதான் போறேன். திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல் வர மூடுல நான் சுத்தமா இல்ல. வேண்டாம். எல்லா நினைவுகளும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எனக்கு இருக்கு. அங்க திரும்பி நான் கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பல. அதனால போதும். இதோட போதும். என் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சு பிரயோஜனமே கிடையாது. நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு. நான் உன் வாழ்க்கை குறுக்க வர மாட்டேன்டா. ஏன்னா உனக்கு என் மேல காதல் சுத்தமா இல்லடா. இல்லாத இடத்துல என் காதலை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் வையேன், அது வர்த்தே இல்லடா. சுத்தமா என் காதலை நானா தேடி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் வையே, உனக்கு அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். உனக்கு என் மேலதான் சுத்தமா காதல் இல்லை. 2 பேர் காதலிச்சா மட்டும்தான் அது காதல்ரா. போதும். இதோட போதும் எல்லாமே. இதுக்கு மேல உன்னை டார்ச்சர் பண்ண நானும் விரும்பலடா. ஓய் கௌசி, சொல்லு ருத்ரன். ஏய் சீக்கிரமா, எவ்வளவு நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரேன்டா. என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி பேசுற. அது ஒண்ணும் இல்லடா. கைட்டா செயினை கட்டும் போது கையில கிழிச்சிருச்சு. வலிக்குதா? இதை விட பெரிய வலியவே தாங்கிக்கிட்டு இந்த வலியை தாங்கிக்க மாட்டேனா? சரி சீக்கிரம் வெளியில வா, நான் என்ன எதுன்னு பாக்க. ஓகே, நான் வரேன் ருத்ரன். ஒரு 5 செகண்ட். சரி. நான் ஃபீல் பண்றதுல இருந்து எல்லாமே உனக்கு புரியுது. ஆனா ஏன்டா என் காதல் மட்டும் உனக்கு புரியவே இல்ல? சுத்தமா நான் இப்போ ஒரு மாதிரி பேசுறேன்னு கூட உனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்டா என் காதல் மட்டும் உனக்கு சுத்தமா புரியல? எல்லா இடத்துலயும் நான் சொல்லியும் உனக்கு ஏன்டா புரியல? புரிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது ருத்ரன். ஏன்டா என்ன கஷ்டப்படுத்துற? நீயும் என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா ருத்ரன். எல்லாமே புரியறப்போ என் காதல் மட்டும் உனக்கு புரியாம போயிடுச்சுல. நீ என்ன புரிஞ்சுக்கலடா. புரிஞ்சுக்கவும் மாட்டடா. நீ கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்க மாட்டடா. உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு விஷயத்திலயும் எல்லாமே பிடிக்கும். ஆனா என்ன மட்டும்
மட்டும் எப்படி பிடிக்கலன்னு எனக்கு தெரியலடா. நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன். எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய். மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன். எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய். சுகமான குரல் யார் என்றால் சுஷீலாவின் குரல் என்றேன். எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய். கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன். தயக்கம் என்பதே சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றால். அடே உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதே? சரி, அப்ப நாளைக்கே நிச்சயம் வச்சுக்கலாம். நாளைக்கு நல்ல நாளாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கே நிச்சயம்னாலும் ஓகே தான். இப்ப போய் ரிங் மட்டும் வாங்கிட்டு வந்தா வேலை முடிஞ்சிச்சு. ஆமாங்க, ரிங் மட்டும் வாங்கிட்டா போதும். இப்ப போனோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா வரியாப்பா? இல்ல நீங்க பாத்து ரிங் வாங்கிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். மாப்பிள பரவாயில்ல, வாங்க மாப்பிள. இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. சரி ஓகே மாப்பிள, நமக்கு எப்போதும் வேலை தான் முக்கியம். நீங்க போய் வேலையை பாருங்க, பாத்துக்கலாம். நாங்களே பார்த்து வாங்கிட்டு வந்துடுறோம் மாப்பிள. சரி மாமா. கௌசிய கூட்டிட்டு போலி அங்கிள். நான் கூப்பிட்டேன்ப்பா, அவ வரலன்னு சொல்லிட்டா. வரலன்னு சொல்லிட்டா, அவளுக்கு ஒண்ணுனா அவ தானே பார்த்து எடுக்கணும். கூப்பிட்டேன், அவ இப்ப வரலையா? சரி ஓகே, அப்ப நீங்களே பார்த்து என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. என்ன வரேன்னு சொன்னி நீ வரல? அன்ஹார்தான் அங்கிள் பெர்மிஷன், நான் இப்ப போகணும். ஓ அப்படியா? யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தா யாரும் வரலங்கிறீங்க. அங்கிள் தாரா இருக்கா, தாராவை கூட்டிட்டு போங்க. ஏண்டா நீ வேற, அவளும் வரலன்னு சொல்லிட்டா. சரி ஓகே, இப்ப பெரியவங்களா 4 பேரும் போய் வாங்கிட்டு வாங்க. எப்படி இந்த தம்பி சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்காரா? ஆமா, 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க எப்போதுமே. அவளுக்கு ஒண்ணுனா இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறது, இவனுக்கு ஒண்ணுனா அவங்களா போய் நிக்கிறது. இப்படிதான் 3 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. இதுல இன்னொருத்தி வேற இருந்தா, அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, அதனாலதான் இங்க காணும். ஓ அப்படியா? சரி பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு பொண்ணுனாலும் 2 பேர் இருக்காங்களே, அவங்க பாத்துப்பாங்க எதுவா இருந்தாலும். ஆமா, 4 பேரும் க்ளோஸ் தான். எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க. இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆனதுனால எங்கேயும் வர்றதில்ல, அவ்வளவுதான். இல்லன்னா 4 பேரும் சேர்ந்துட்டு பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பரவாயில்ல, 4 பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க போல. அது என்னமோ உண்மைதாங்க. சரி, ஏதோ நல்லபடியா போச்சுன்னா ஓகே தான். நாளைக்கு நிச்சயம் வச்சிருவோம். ஐயரெல்லாம் நாங்க கூப்பிட்டுறோம். சரி, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். டேய், நீ வீட்டுக்கு போயிரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அவ ஓகே சொல்லாம இருந்தா கூட இவங்க நிச்சயம் பண்ணிருப்பாங்க போலே. அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க போலே. என்ன ருத்ரன் நினைக்கிற? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா? நீ வேற அவளே ஓகே சொல்லிட்டாளா? அமைதியா இரு. நம்ம மனசுல இருக்கிறது யார்ட்டையாவது சொன்னாதானடா தெரியும். என்ன மனசுக்குள்ளாரே போட்டு புதைச்சலாம்னு முடிவு பண்ணிட்டியா? என்னது என்ன நான் புதைச்சேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு டக்குன்னு சொல்லிடலாம்னு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அம்மா வேற உன்கிட்ட தனியா ஏதோ பேசிட்டு இருந்தாங்களா, அதான். ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன சொன்ன? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிருந்தான்னு சொன்ன. நீ எவ்வளவு ஓகே சொல்லிட்ட? அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்கடி. அது இல்லாம மாப்பிள்ளைய பார்க்கும் போது செம்மையா ஹேண்ட்ஸமா இருந்தாரு, நல்லவரு. அதனாலதான் ஓகே சொல்ல சொன்னேன். அப்ப நீங்க வருத்தப்படலையா சார்? நான் என்னடி வருத்தப்பட போறேன் இதுல? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்லது பண்ணும்போது நான் ஏன் வருத்தப்பட போறேன்? ஃப்ரெண்டுக்கு நல்லதாண்டா பண்றேன், நான் இல்லன்னு சொல்லல. கல்யாணம் பக்கம் பக்கம் போக மனசு தாங்காம நம்ம வாயில இருந்து உண்மை வந்துருமா? என்ன உண்மைடி? இப்ப புரியாதுடா, பக்கம் பக்கம் வரட்டும், அப்ப தெரியும்டா என்ன நான் சொன்னேன்ட்டு. உனக்கும் சொல்றேன், அவளுக்கும் நான் அதே தான் சொல்றேன். உனக்கு பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லிடணும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம கடைசியில வந்து யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. என்னமோ போங்க, கஷ்டப்பட போறது நீங்க எல்லாரும் தான், நான் கிடையாது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இதுக்கு மேல புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி. நாட்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம கைக்கு வந்தது நம்ம ஈஸியா விட்டுட்டோம்னு வையேன், நெக்ஸ்ட் அந்த கைக்கு அது வரவே வராது. அடுத்தவங்களை பார்த்து விட்டு கொடுக்கறது அது என்னமோ சரியில்லைன்னு எனக்கு தோணுதுப்பா. அம்மா என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும், விட்டு கொடுக்கறது தப்போன்னு தோணுது. இப்பவும் சொல்றேன், உன் கைக்கு வந்ததை நீ விட்டு கொடுத்துறாதடான்னு நான் சொல்றேன். ஏதாவது பண்ணு. என்னடி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்காத. இப்ப அப்படிதான் இருக்கும், போக போக தான் உனக்கே தெரியும். அடுத்தவங்களுக்காக யாரையும் எங்கேயும் விட்டு கொடுக்காத, அதை முதல்ல நீ செய். உன்னோட அம்மாவா இருந்தாலும் அந்த இடத்துல நான் அதை தான் சொல்லுவேன். உன் அம்மாவே இது வேண்டாம்னு சொன்னாலும் உனக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னா அதை என்னைக்கு விட்டு கொடுக்காத. ஏதோ பேசுறப்பா, போப்பா. இப்ப புரியாதா? கடைசியில ஒரு நாள் புரியும். அப்ப நான் சொன்னதை நீ யோசிச்சு பாப்பா, அப்ப பாத்துக்கோ. அப்ப வந்து நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லு. கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், இல்ல இப்பவே புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா ஏதாவது செய்டா. சரி நீ பாத்துக்கோ, நான் வரேன். ஓகே. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. காதல் 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 இனித்திடும் நரகமா.
மறக்காம எல்லாரும் வந்துருங்க. இது எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் இந்த நிச்சயம், அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க மறக்காம வந்துருங்க மக்களே. டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 9/12/2025ங்க. எல்லாரும் மறக்காம வந்துருங்க. கல்யாண நாள கூடிய சீக்கிரத்துல சொல்லிடுறேன். கல்யாண நாள் நிச்சயத்துல நாங்க சொல்லிடுவோங்க. என்னோட கல்யாண நாள் தெரியணும்னா நிச்சயத்துக்கு நீங்க எல்லாரும் வரணுங்க. முக்கியமா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா வரணும். நீங்க வேணா கெஸ் பண்ணுங்க, நான் ருத்ரனை கல்யாணம் பண்ணிப்பேனா பண்ணிக்க மாட்டேனா, இல்ல வர மாப்பிள்ளையவ கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. மறக்காம 9/12/2025 மறக்காம வந்துருங்க எல்லாரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பை பை அண்ட் குட் நைட் மக்களே.